குத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஸ்பெஷல் ஹண்டிங்ல நீ ஹண்ட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து இந்த வேட்டை எப்படின்னா சில நாய் என்ன பண்ணுன்னா ஓடிட்டே இருக்கும்போது புஷ்ல இருந்து அடிச்சு விரட்டும் போது மூக்கில் தட்டி விட்டு பறக்கும் போது கேட்ச் பண்ணும். இது ஒரு டெக்னிக். இன்னொன்னு முட்டுல தட்டி பிடிக்கும். ஸோ இது அந்த முட்டுல தட்டி நல்லா பிடிச்சிருந்த நாய். இதோட கேரக்டர் வந்து இது அதிகமா காலை யூஸ் பண்ணும். சில டாக்ஸ் மூக்கு யூஸ் பண்ணும். இப்ப பண்ணி பிடிக்கணும் அப்படின்னா இப்ப இது வந்து நாங்க வெளியில ஒரு ஃப்ரெண்ட் தான் வந்தோம், இடம் சொல்ல விருப்பப்படல, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் இவனை. இவனோட ரிப்கேஜோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், பேக் தை பெருசா இருக்கும். இவங்களால கொஞ்சம் பெரிய அனிமலை தொட முடியும். இப்ப இவனை பொறுத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருப்பான். இவனால போய் சண்டை போட முடியாது. சண்டை போடுவான், மனநிலையில போடுவான், பிசிக்கலையும் அடி வாங்கிடுவான். எல்லாத்தையும் தாண்டி இதை பொம்மை மாதிரி வாங்கி அடைச்சு போட்டு வளர்க்குற நாய் இல்ல. இங்க வந்து சிப்பிப்பாருன்ற பேர்ல நிறைய வீட்டுல வாவ்னு இருக்கு. எல்லாமே பொதன்னு இருக்கு. ஃப்ரீயா விடலாம். இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்களை நம்பி நீங்க தைரியமா விடலாம். இவங்களை யாரும் பிடிச்சிட்டு போறதுக்கு வழி இல்ல. இவ்வளவு பெரிய டாக் பயப்படுவாங்க. கிராமங்கள்ல மேபி இப்ப இந்த நாய் பயங்கரமான வேட்டைக்காரனா உங்களுக்கு தெரியும். இங்க லைனேஜ் பிளட் லைன் எப்படி பிடிப்பாங்க வந்துரும். அது சில அந்த ப்ரொஃபஷனல் வேட்டை பண்ற நாய்ங்க ரெகுலரா வேட்டைக்கு போலாமான்ற ஐடியா கூட வரும். அந்த மாதிரி அதுக்கு அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. இப்போ அது எப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு வேட்டைக்காரன், என் நாயை நான் மட்டுமே கூட்டு போயிட்டு இருக்கேன் சின்னதுல இருந்து, வேற யாரையும் கொடுக்கலன்னா பரவாயில்ல. நான் முதல்ல சொன்ன பாருங்க, இது யார் கூடனாலும் வேலை செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பழக்கி இருந்தாங்கன்னு சொன்னாக்கா இதை ஏமாத்தி கூட்டு போயிட முடியும். வியாபார ரீதியா பார்க்கும்போது பண்ணுவாங்க. பட் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய அனிமல்ல இன்னைக்கு வரைக்கும் அதோட மோஷன் அள்ளிட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்க எப்படி இல்ல அது பண்ண மாட்டாங்க இல்லையா. குழந்தைய தாண்டி 11 வயசு நாய்க்குமே சாப்பாடு வச்சு டாய்லெட் அள்ளி அதெல்லாம் கக்கூஸ் கூட்டு போயிட்டு தானே வந்து விடுறாங்க. சோ அதனால அந்த அன்பு இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மேபி எங்க இரிட்டேட் ஆவாங்கன்னா, இப்போ ஒரு பண்ணையில நான் ஒரு நாய் வளர்க்குறேன், ஒரு 30 கோழியை காலி பண்ணிடுச்சு, 40 கோழியை காலியே தூக்கி என்ன பண்ணுடா, யாராவது வேணா கொடுத்து விட்றானு. அப்படி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இது என்ன பண்றது, இதால டெய்லி 100 உயிர் போகுதுன்றப்ப இந்த ஒரு உயிர் போனா போதும். அந்த மாதிரி வேணா நடந்திருக்கலாம் இல்லையா. பொட்டன்ஷியலான ஆளு யாருமே இல்ல. அண்ட் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. வேணா என்ன கொண்டு கொடுத்துருவாங்க, இதான் எனக்கு தரமாட்டியான்னு கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, அது அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் ரேஸ் கல்ச்சர் நீங்க சொல்ற அளவுக்கு நம்ம ரட்சகன்ல பார்த்த மாதிரிலாம் அதுல சும்மா ஹைப், அப்படி ஒரு ரேஸிங்க கிடையாது. நான் சொல்ல மொத்தமே 9 ரேஸ் நடந்திருக்கு. ஒரு டீம் நடத்திருக்காங்க சவுத்துல, திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கத்துல. சோ அவங்கள தாண்டி வேற யாரும் பண்ணல. சோ அதனால அப்படி ஒரு கல்ச்சர் இங்க இல்ல. ஏன்னா இந்தியன் பிரீட்ஸ் அழிஞ்சிட்டு வருதுன்றதுனால, நான் சொன்னல அந்த கண்ணு குத்துறது கை குத்துறது அந்த மேட்டர்னால தான் அழிஞ்சுது. ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் கொடுத்து வாங்கிக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அரகன்சியா பாக்குறது தப்பு தான். அப்படி நீடே இல்ல, அப்படி பார்க்க வேண்டாம். இண்டி பிரீட்னு சொல்றோம்ல மாங்கல்ஸ், அதை விட இவங்க ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா இவங்க காவலை தாண்டி வேட்டைக்காரங்க. இவங்க வேட்டைக்காரங்க, இவங்க பேக்கா இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ ஒரு 10 நாய் ஒன்றா வச்சுக்க முடியும் இவங்களை. இப்போ நீங்கள் ஒரு நாட்டு நாயோ இல்லை வேற ஏதோ ஒரு பிரீட் ஸ்டாண்டர்ட் உள்ள டாக்ஸோ மொத்தமாக வச்சுக்க முடியாது. பட் இவங்களை பொறுத்தல டூ மெனி மேல்ஸ் ஒன்றா வச்சுக்க முடியும், டூ மெனி ஃபீமேல்ஸ் ஒன்றா வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் வேட்டைக்கு போறீங்க, நான் ராமும் எடுத்துட்டு போறேன்டான்னு போயிட்டு வாடான்னா அது உங்க கூட வரும். இப்போ நம்ம சாதாரண ஒரு நம்ம ரோட் நாயெல்லாம் அப்படிலாம் வேற யாரும் தொட்ட முடியாது இல்லையா. இவங்களுக்கு அந்த வேட்டை இன்ஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம வேட்டைக்கு போறோன்றது போகும். அதுக்காக அவனுக்கு உயிரை விட்டுரும். இப்போ நான் இருக்கும்போது அவன் சொல்ல விட்டு கேட்காது. பட் நான் இல்லைன்னா இப்போ உங்கள்கிட்ட என் பிள்ளைய கொடுத்து விடலாம். இப்ப ராமு என்னோட பையன், சோமு என் பையன், 2 பேரும் கூட்டு போயிட்டு வாங்கன்னா உங்களோட வேட்டைக்கு வருவாங்க. இவங்க சந்தோஷமா வருவாங்க, உங்க கூட ஜாலியா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அதோட டெரிட்டோரியல்ல, அதோட ஏரியாக்குள்ள வரும்போது யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா